அமெரிக்கால 2 பேர் நல்லா இருக்கணும்னா, இங்க இந்தியால லட்சம் பேர் பேஷண்ட் ஆகணும். ஏன்னு யோசிச்சீங்கன்னா, இந்த கதைய கேளுங்க. 1990ஸ்ல அமெரிக்கால 2 சிகரெட் கம்பெனி இருந்தது. ஒண்ணு ஆர்ஜே ரெனால்ட்ஸ், இன்னொன்னு பிலிப் மாரிஸ். இந்த 2 கம்பெனியுமே நெறைய சிகரெட் சேல்ஸ் பண்ணி நல்லா லாபம் பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஆனா கொஞ்ச நாள்லயே ஸ்மோக் பண்ற மக்களுக்கு நெறைய பிரச்சனை வந்துருச்சு. குடுக்க வேண்டிய இடத்துல காசு குடுத்தும் சிகரெட்னால எந்த பிரச்சனையும் வரல அப்படிங்கிற அந்த பொய்ய ரொம்ப நாள் இவங்கனால மெயின்டைன் பண்ண முடியல. அப்பதான் இது வேலைக்கு ஆகாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ஃபுட் இண்டஸ்ட்ரிக்குள்ள இறங்க ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் இவங்க 2 பேரும் 2 ஃபுட் கம்பெனியா வாங்குறாங்க. ஒன்னு நபிஸ்கோ, இன்னொன்னு கிராஃப்ட் ஃபுட்ஸ் கம்பெனி. வாங்கினது மட்டும் இல்லாம இந்த சிகரெட் கம்பெனில இருக்க சயின்டிஸ்ட கூப்பிட்டு சிகரெட் எப்படி அடிக்டிவா இருக்கோ அதே மாதிரி ஃபுட்டை அடிக்டிவா ஆக்கணும்னு ட்ரை பண்ணாங்க. அப்படி ட்ரை பண்ணி கண்டுபிடிச்சதுதான் இந்த கிரீம் பிஸ்கெட், டொமேட்டோ சாஸ், சிப்ஸ், அப்புறம் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் மாதிரியான அல்ட்ரா ப்ராசஸ்ட் பேக்கெட்டட் ஃபுட்ஸ். இதெல்லாம் பத்தாதுன்னு நம்ம ஃபுட் பிரமிடையே கொலாப்ஸ் பண்ணிட்டாங்க. இதுல சுகர் ஒரு அடிக்டிவ் சப்ஸ்டன்ஸ்னு அதுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்து ஃபேட்னாலதான் உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருதுன்னு நம்ப வச்சு சுகரை சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. நம்மளோட பாரம்பரிய மரச்செக்கு எண்ணெயெல்லாம் நல்லது இல்லைன்னு சொல்லி நம்மள இந்த ரீஃபைன்டு சீட் ஆயில்ஸ்க்கு பழக்கப்படுத்தினாங்க. பேசிக்கா இந்த ஃபேட்டி லிவர் வரதுக்கே 2 காரணம் தான். ஒன்னு சீட் ஆயில், இன்னொன்னு சுகர். இதை 2ஐயும் கட் பண்ணிட்டாலே நம்ம பாதி பிரச்சனையில இருந்து தப்பிச்சுக்கலாம். அவ்வளோ ஏன் உங்களுக்கு லைஃப் இன்சூரன்ஸ் போடுறதுக்கான அவசியமே வராதுதான் பாத்துக்கோங்களேன்.